அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது வாழ்க்கையை வளமாக்கும் கதம்ப முத்து செயல்களாக பார்க்கப்படுவது என்னவென்றால், வீட்டில் விக்கிரகங்களை வைத்து வழிபாடு செய்தல் கூடாது. அப்படியே வைத்து இருந்தாலும் ஒரு அங்குலம் அல்லது அரை அடிக்கு மேல் இருக்கக்கூடாது. அரை அடிக்கு மேல் இருந்தால் வறுமை வளர்ந்திருக்கும். மாவுகள் விக்கிரகம் வைத்து வணங்கக்கூடாது. காரணம் அதில் ஒளி தத்துவம் கிடையாது. வலது கையில் சாப்பிட்டபடி இடது கையால் பரிமாறக்கூடாது. மாத விளக்கு நாளில் பெண்கள் உணவுப் பொருட்களை தொடவே கூடாது. தலை குளித்துவிட்டு உடன் மாத விளக்கு முடிந்து கணவனுக்கு சாப்பாடு பரிமாறக்கூடாது. கனகாம்பரம், தாம்பூலம்பூ அதாவது தாளம்பூ, செவ்வந்திப்பூ பூஜைக்கு உகந்ததல்ல. பெண்கள் பூசணிக்காயை கண்டிப்பாக உடைக்கவே கூடாது. மாத சிவராத்திரி என்று விரதம் இருப்பவர்கள் பகல் முழுவதும் விரதம் இருந்து அன்று இரவு 4 காலங்களிலும் வழிபட்டு 4 கால பூஜை முடிந்த பிறகு உணவு உட்கொள்ள வேண்டும். சொந்தமாக வீடு வாங்குபவர்கள் கோயிலுக்கு சொந்தமான இடம், ஏலத்துக்கு வந்த வீடு, முட்புதர்கள் இருக்கும் வீடு இவற்றை வாங்குதல் கட்டாயம் கூடாது. வணங்கத்தக்க விருட்சங்கள் வில்வம், மாமரம், அடுத்ததாக மந்தாரை, வன்னி, பாதிரி, இந்த 5 விருட்சங்களும் வணங்கத்தக்கவைகளாக இருக்கின்றன. எனவே இவர்கள் பெரியவர்களால் சொல்லப்பட்ட விருட்சங்கள். அடுத்ததாக கோவில் இருக்கும், அதாவது கோயில் திருக்குளத்தில் இறங்குபவர்கள் திருக்குளத்தின் உடனே பாதத்தை நினைக்கக்கூடாது. முதலில் நீரை தலையில் தெளித்து கொண்டு பிறகுதான் பாதத்தை நீங்கள் அந்த குளத்தில் நினைக்க வேண்டும். அடுத்ததாக சிவர் தீட்சை பெற்றவர்கள் ருத்ராட்சம் அணியலாம். பெண்களுக்கு ருத்ராட்சம் அணியலாம். இவர்களும் சிவ தீட்சை பெற வேண்டும். இரவு நேரத்தில் ருத்ராட்சத்தை கழட்டி வைத்து விட வேண்டும். ஊழ்வினை தோஷம், தேவையற்ற பிரச்சனைகளால் சிக்கி தவிப்பவர்கள் திருச்செந்தூர் முருகனை வழிபடலாம். குடும்ப பாசத்தில் சிக்கி தவிப்போர் குடும்ப கவலையில் நீங்க திரு ஆவினன்குடி பழனி, அதாவது திருஆவினன்குடி என்றால் பழனி முருகனை வழிபட வேண்டும். நாள்படும் திருமணம் ஆகாதவர்கள், கணவன் மனைவி கருத்து வேறுபாடு கொண்டவர்கள் திருத்தணிகை முருகனை வழிபடலாம். பெற்றோரிடம் கருத்து வேறுபாடு கொண்டவர்கள் திருவேகரம் சுவாமிமலை முருகனை வழிபடலாம். தொழில் அமையாமை, தொழில் நசிவு கொண்டவர்கள் திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானை வழிபடலாம். தீரா துன்பம் அகல மாசி மாதம் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளில் பூஜை செய்து வழிபட வேண்டும். மார்கழி மாதத்தில் அதிகாலையில் தீபமேற்றி பூஜை செய்பவரின் அஸ்வமேத யாகம் செய்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக வாசல் தெளிக்கும் போது புது தண்ணீரில் மட்டுமே வாசல் தெளிக்க வேண்டும். பல் துளக்கி விட்டுத்தான் கோலம் போட வேண்டும். காலையில் 4 இலைகளை கொண்ட கோலம் போட வேண்டும். மாலையில் 2 இலை கோலம் கொண்ட கோலம் போட வேண்டும். வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் செம்மண் வைத்து கோலமிடுதல் சிறப்பாக இருக்கிறது. அரிசி மாவினால் கோலமிடுவதே மிக சிறப்பாகும். கோல இதழ்களை எப்படியும் கிழக்கு மேற்காக முடிப்பது நல்லது. 3 இலை கோலம் அசுப காரியத்தை கண்டிப்பாக மற்றும் போட வேண்டும். வாசல் படியை துடைப்பதால் உங்களுக்கு பெருக்குதல் கூடாது, அதாவது துடைப்பத்தால் பெருக்குதல் கூடாது. துணி கொண்டு தான் நீங்கள் துடைக்க வேண்டும். ஒரு குடும்பம் திருமணம் நடந்த பின் அந்த வீட்டார் 6 மாத காலத்திற்குள் காது குத்துதல், புதுமனை புகுதல் போன்ற சுபகாரியங்களை வைக்கக்கூடாது. இதனை கண்டிப்பாக தள்ளி போட வேண்டும். மாத பிறப்பு நாள் செவ்வாய்க்கிழமை அஸ்த நட்சத்திரத்தில் வரும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த நாட்களில் கண்டிப்பாக கடன் வாங்கினால் உங்களால் திருப்பி செலுத்த முடியாத நிலை ஏற்படும். சித்திரை, வைகாசி, கார்த்திகை, தை மாதங்களில் பிறந்தவர்கள் வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்பவர்கள் தான் ஜனித்த இதே மாதங்களில் பிரவேசம் செய்யக்கூடாது. திருமணமான பெண்கள் கணவரின் அனுமதியின்றி சம்மதமின்றி விரதம் இருக்கக்கூடாது. தர்மமும் செய்யக்கூடாது. அதாவது முக்கியமாக திருமணமான பெண்கள் கணவனின் அனுமதியின்றி சம்மதமின்றி விரதம் இருக்கக்கூடாது. தர்மமும் செய்யக்கூடாது. விக்கிரகங்களுக்கு தயிர் அபிஷேகம் செய்ய விருத்தி உண்டாகும். பெரியோர்களது அனுகிரகம் கிடைக்கும். எலுமிச்சஞ்சாறு அபிஷேகம் செய்ய எடுத்து காரியங்கள் வெற்றி பெறும். பால் அபிஷேகம் செய்ய ஊழ்வினை தோஷம் நீங்கும். தங்கள் ஜன்ம நட்சத்திரத்தின்படி நீங்கள் மேற்கூடியப்பட்டுள்ள இந்த அபிஷேகங்கள் நீங்கள் குலவிருத்தி அடையும். ஆனி மாதம் வரும் தசமி நாளில் நதியில் நீராடி சிவன் ஆலயம் சென்று ஈஸ்வரனை பூஜிக்க ஊழ்வினை பாவங்கள் விலகும்.
அடுத்ததாக மாத பிறப்பிலும் ஜன்ம நட்சத்திரத்திலும் அமாவாசை நாளிலும் ஞாயிற்றுக்கிழமை நாளிலும் சுடுநீரில் குளிக்கக்கூடாது. ஆனால் தான தர்மம் செய்யலாம். பிறர் வீட்டிலிருந்து நெருப்பை எடுத்து வரக்கூடாது. வீட்டு நிலைப்படி மீது கால் வைத்து போகக்கூடாது. இது எல்லாம் தப்பாகவே இருக்கிறது. தீர்க்க சுமங்கலியாக இருக்க ஓங்கார பூர்விகா தேவி ஸ்வர்பதேவ ஸ்வர்ணி ஸ்வர்பதேமே தேவலாம் என நீங்கள் கொண்டு வர வேண்டும். முக்கியமாக தீர்க்க சுமங்கலியாக இருக்க நீங்கள் இந்த மந்திரத்தை கூற வேண்டும். அடுத்ததாக வறுமை அகல கணநந்தா ஜெகநந்தாக தத்தாய கதநாகினி சித்தனா சிந்திப்பதா சித்தாதா சித்தரூபிணி. இந்த ஸ்லோகத்தை தினம் தியானித்து வர உங்களுடைய வறுமை கண்டிப்பாக அகலம். வீட்டில் வாழை தென்னை மா பழ மாதுளை எலுமிச்சை மரங்கள் இருக்கலாம். புளி முருங்கைக்காய் நெல்லி பருத்தி செடி நாவல் அகத்தி இலுப்பை இதெல்லாம் இருக்கக்கூடாது. விநாயகருக்கு எருக்கு அருகு வன்னி செம்பருத்தி செவ்வழி கொண்டு பூஜிக்கலாம். மாலை போடலாம். விநாயகர் சதுர்த்தி அன்று மட்டுமே துளசி மலை மாலை கண்டிப்பாக அணிவிக்க வேண்டும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.